நான் உங்கள் நான் வீடியோஸும் சில ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தெருநாய்க்களை கடிச்சிச்சு ராபிஸ் வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட யார் தடுக்கக்கூடாது, இந்த நாயை அப்புறப்படுத்தாதுன்னு சொல்கிற ஆளுங்க இந்த ராபிஸ் இருந்தவங்களுக்கு செத்து போன பிள்ளைங்களுக்கு என்ன கேரண்டி? அந்த செத்து போன குழந்தையோ அந்த ராபிஸ் இருந்த ஆளுங்களும் நார்மலாக திருப்பி கொண்டு வந்து தர முடியுமா? உத்தரவாதம் கொடுங்க, யார் கேரண்டி அப்படின்றாங்க. இதில் ப்ரொட்டஸ்ட் வேறு பண்ணுறாங்க. நான் இங்கே வாயிலா ஜீவன்னா ஒரு வேளை அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வீடியோ பாருங்க, தெருநாய்ங்க எப்படி கடிக்குதுன்னு. இதை பார்த்துட்டு இதாவது பரவாயில்ல, என் பிள்ளைய கடிச்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய கொண்டாலும் பரவாயில்ல, நாய்ங்க தெருநாய் வாயிலா ஜீவன் சொல்லுங்க. சரிங்களா? போலீஸ் அடக்குமுறை இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஸ்கிரீனை வச்சு காமிங்க. யார் யார் உங்க வீட்டு பிள்ளைங்கள இந்த மாதிரி கடிச்சா பரவாயில்லன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுங்க. நான் அப்புறப்படுத்தல. இதை மீறி உங்க வீட்டுல பிள்ளைங்க இருந்து அவங்கள மட்டும் சேஃப்டியா ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்க சேஃப்டியை பார்த்துக்கிட்டீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு அப்புறப்படுத்துங்க. சும்மா வந்தோம் அடிச்சோன்ற காரணம் இல்லைங்க. நாய் வாயிலா ஜீவன் நாய் இல்லை இருக்குன்னு சொல்ல, வாய் அதை பேச முடியும்னா நீங்க சொல்றதா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதுன்னா ஒரு நாய் தெருநாய் கடிக்க வருதுன்னு ஓடி போயிடுவாங்க. யாராவது சின்ன பசங்க தெரியாது, கல் எடுத்து போட்டா ஓடின்னு, கல் எடுத்து அடிங்கன்னு சொல்ல, போட்டா ஓடின்னு சின்ன பசங்களுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடினா தப்பிச்சிருவாங்க, கடிக்காது அப்படின்னு ஓடுவாங்க. அதே என்ன பண்ணுவோம், இவன் தான் காரணம் ஓடினாவே கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொருத்தவங்க ப்ரொடக்ட் பண்ற வீட்டில் அவங்க வீட்டில் பசங்க இருக்காங்க பாருங்க. அப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணணும், அந்த வீடியோ போட்டு காமி, உங்க வீட்டில் பசங்க இருக்காங்களா, இந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா சும்மா விடுவீங்களா, இப்போ எந்திரிச்சு போய் வேலையை பாருங்கன்னு சொல்லணும். கோர்ட்டு உத்தரவு எதுனா அவங்க கொல்லுங்கன்னு சொல்ல, கோர்ட்டு ஆக்சுவலி தனியாக வச்சு பராமரிங்கன்னு இருக்காங்க. அது சில பேர் வைக்கிறது கஷ்டம், அவ்வளோ செலவாகும், 25,000 கோட் டெல்லிக்கு மட்டும் ஆகும். அது சாப்பாடு ஏன்னா வேணான்னு சொல்ல, ஒரு ஆக்சுவலி அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு காலனியில நம்ம வேஸ்ட் எடுத்துட்டு போகிற மாதிரி கார்பரேஷன்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஏரியா ஒதுக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு இடம் ஒதுக்குங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த ஏரியா நாய்களை கொண்டு வந்து அடைங்க, சாப்பாடு போடுங்க, பராமரிங்க, முடிஞ்சு போச்சு. எதுவுமே சாத்தியம் தாங்க. சாத்தியம் எதுவுமே இல்லைன்னா பென்சில் கூட செய்ய முடியாது, அதுவுமே கஷ்டம் தான். திருவிழாதான் செய்யும் கஷ்டம்னு சொல்றாங்க, கஷ்டம் தாங்க. பென்சில் கூட செய்ய முடியாது, என்னதை கிளிக்கிங்க, பென்சில் கூட ஷார்ப்னர் கொடுத்தாலும் திருவிழாதான் செய்ய முடியும். அப்படி திருவாம சாத்தியம் இல்லைன்னு சொன்னா எக்கார எந்த விஷயம் வந்தாலும் கஷ்டம் தாங்க. சரிங்களா? நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. Chal,